வணக்கம். வணக்கங்க. இது உங்கள் ஸ்ரீ திரௌபதி சில்க்ஸ் திருபுவனம். அதாவது இந்த டைட்டில் இன்னைக்கு நம்ம வச்சது என்னன்னா, ரூபாய் 1000க்கு பட்டுப்புடவை. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். நான் குமரன், இது தம்பி பார்த்திபன். தம்பி 1000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை கொடுக்க முடியுமா? 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பட்டுப்புடவை கொடுக்க முடியாது. பேருக்கு வேணா கொடுக்கலாம், விளம்பரத்துக்காக கொடுக்கலாம். அதாவது விளம்பரத்துக்கு கொடுக்கலாம்னா விளம்பரம் கொடுக்கலாம், ஆனால் புடவையை கொடுக்க முடியாது. அதுதான் விஷயங்க. இப்போ ஒரு பட்டுப்புடவை தயார் செய்யறதுல, இப்போ இன்னைக்கு இந்த ஒரு பட்டுப்புடவை இங்கே வச்சிருக்கோம், தயார் செய்யறதுல என்னென்ன செலவு இருக்குது, எவ்வளவு செலவு ஆகுதுன்னு சொல்லுங்க. இப்போ இந்த புடவை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே க்ளோஸில் காமிங்க. இப்போ இது வந்து சுத்தப்பட்டுங்கிறதுக்கு நமக்கு இந்த சில்க் மார்க் வந்துடுதுங்க. இப்போ இந்த சில்க் மார்க்கோட இருக்கிற புடவை நீங்கள் எங்கே எடுத்தாலும் மினிமமாக ஒரு 5,500 6க்கு மேலே தான் வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கிராம் வந்து இன்றைக்கி ரேட்டு 6 ரூபா 7 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம அச்சு புனைக்கிற கூலி, அப்புறம் சாய கூலி, நெய்கிற கூலி, ஜரிகை காசு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ நம்ம கூலியே இதுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? கூலியே அந்த 1000 ரூபா வந்துடும். ஆமாம், இன்னைக்கு கைத்தறி கூலி இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு இந்த ஒரு புடவை நெய்ய 5 நாள் ஆகுதுன்னா ஒரு நெசவாளரோட கூலி எவ்வளவு வரும் சொல்லுங்க. 5 நாளைக்கு நம்ம இந்த புடவை நெய்ய 1500 ரூபாய் கூலி கொடுத்தா ஒரு நெசவாளருக்கு ஒரு நாளைக்கு கூலி 300 ரூபா கணக்கு வருது. இன்னைக்கு 300 ரூபா ஒரு நாளைக்கு வாங்கி எப்படி வாழ்க்கை நடத்துறது ரொம்ப சிரமம். ஆனால் நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த ரகம்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு. இப்போ முன்னாடி வந்து தாழம்பூ புடவை வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் திருமணத்தில் நெஞ்சாங்க, கோரம் நெஞ்சாங்க. இப்போ அவங்கள தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அந்த சூழ்நிலை. இப்போ இந்த ரகம்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுற அளவுக்கு தாழம்பூ ரகம் வந்து கம்மியாக இன்னுமே ட்ரெடிஷ்னல் நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள விடாமல் இழுத்து பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை இன்னுமே குறைய வாய்ப்பு. அந்த அளவுக்கு இது வந்து அழிஞ்சு வரக்கூடிய ஒரு தொழிலில் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பட்டுப்புடவையோட விலை கைத்தறியில் நம்மளால் வந்துட்டு விலை கொடுக்க முடியல, கம்மியாக இருக்குது. இந்த 5000 5500ங்கிறதே அவங்களுக்கு போகிற கூலி இதுக்கு வந்துட்டு 1500 to 2000. அது நெய்யறதுக்கு 4-5 நாள் அப்படின்னா ஒரு நாளைக்கு கூலி 300 400ன்னு வரும்போது இன்னைக்கு அது ரொம்ப சாதாரண கூலி. அவங்க வேற எந்த வேலைக்கு போனாலும் இதை விட அதிகமாக சம்பாதிச்சிட முடியும். அதனால நெசவாளர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகிட்டு வருது. இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இன்னைக்கு போயிடுச்சிங்க. இப்போ வேற வேலைக்கு போயிட்டு அந்த வேலை இல்லாதப்ப நான் இந்த வேலையை பார்க்குறேன். அப்போ ஈவினிங் உட்காந்து, ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து செய்கிறதுனால நமக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் பட்டுப்புடவை நெய்கிறது. ஆனால் ஒரு குடும்பம் ஃபுல்லாக 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருமே மெனக்கட்டாங்க. பட்டு இழைக்கிற வேலை இருக்குது, தார் சுத்துற வேலை இருக்குது, எடை பார்க்குற வேலை இருக்குது, அது மாதிரி நிறைய வேலை இருக்குது இல்லை. அப்போ ஒரு குடும்பம் ஃபுல்லாக உட்காந்து வேலை செய்யும்போது இது 5 நாள் ஆகுது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மக்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்கு நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வேற வேலைக்கு போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டைட்டில் 1000 ரூபாய்க்கு பட்டுப்புடவைன்னு வச்சதே சும்மா ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். 1000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை யாராலையும் தர முடியாது. அப்படி யாரும் சொன்னால் நம்பவே வேண்டாம். நீங்கள் அப்படி சொன்னாங்கன்னா அந்த சில்க் மார்க் இருக்காங்கிறது ஒரு முதல் கேள்வியாக நீங்கள் வைங்க. அந்த கடைக்காரங்க கிட்ட யார் சொன்னாலுமே சரி, அந்த முதல் கேள்வியாக நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்க. அதுவும் கைத்தறியும் சொல்லி இப்போ ஒரு சில கஸ்டமர் இங்கே வரும்போது டூரிஸ்ட்டு வண்டியெல்லாம் வரும்போது அவங்க திருமணத்தை தாங்க முதல் வாட்டி வரணும், எங்களுக்கு 1000 ரூபாய் கைத்தறி கூட வேணும் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்த தான் இந்த வீடியோ போடுறோம். 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கு தர்ற கூலிக்கே ஆகாது. அப்படிங்கும்போது அந்த புடவையோட விலை அந்த விலைக்கு வராது. இந்த இடம்லாம் வந்து கடையில் பெரிய பெரிய ஷோரூமில் எவ்வளோ பெரிய ஷோரூமில் இதோட விலை மினிமம் வந்துட்டு 7000 ரூபாய் இருக்கும். அப்போ நம்மளை மாதிரி தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் வாங்கும்போது அவங்கள விட ஒரு 1000லேருந்து 1500 ரூபா நம்மக்கிட்ட கம்மியாகவே இருக்குங்க. இன்னும் ஹோல்சேலாக நீங்கள் கடைகளுக்கு வேணும் அப்படிங்கும்போது ஒரு 20 பீஸுக்கு மேலே கேட்குறீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொந்த தயாரிக்கிறோம். இது 20 வேணுமா 50 வேணுமா 100 வேணுமா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் இப்போ ரெடிஷனாக எப்பயுமே கிடைக்கிறது. சொன்னீங்கன்னா அது எப்பயுமே கிடைக்கும். அந்த ப்ரைஸில் பண்ணி தருவோம். ஓகே, சரி. இப்போ நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம், பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். கலர்ஸ் இது வந்துட்டு ரிப்பன் பார்டர்னு சொல்லுவோம்.
ரிப்பன் பார்டரில் இன்றைக்கி நம்ம சம் கலர்ஸ் காட்டியிருக்கோம். இந்த மாதிரி சுத்த பட்டுப்புடவை பியூர் சில்க்கு வித்து சில்க் மார்க்கோட பட்டுப்புடவை வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சாரியோட ப்ரைஸ் 5200. இதில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஃபோட்டோஸாக வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து கூட இது பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம், டிக் பண்ணி அனுப்பலாம். இல்லைன்னா ஃபோட்டோஸ் கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸும் அனுப்பி விடுவாங்க. ஓகே, நன்றி. நன்றி.